ஆளுநர் ரவி அவர்களுக்கு வேற வேலையே இல்லையாங்க. எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவையிலிருந்து வெளியே போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நியூஸை பார்த்திருப்பீங்க. எதுக்காக அவர் வெளியே போனார் அப்படின்றது தெரியுங்களா? குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய விஷயம் ரவி அவர்களை பேச விடாம தடுத்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு திமுகவுடைய அமைச்சர் ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயம், மைக் வந்து ஆஃப் ஆயிடுச்சு, அதுக்கு காரணம் தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. திமுகவுடைய எம்எல்ஏ, அதாவது அப்பாவு அவர்கள், சட்டப்பேரவையுடைய தலைவர், அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா சட்டப்பேரவை தலைவர் பேசுறாங்க அப்படின்னா மத்தவங்களுடைய மைக் ஆஃப் பண்றது வழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்கேயே முரண்பாடு பாருங்களேன். ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு, தொழில்நுட்ப கோளாறு அப்படின்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, நாங்க தான் ஆஃப் பண்ணோம், அதுதான் வந்து வழிமுறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுலயே தெரிஞ்சுக்கோங்க, திமுக ரவி அவர்களை, அதாவது கவர்னர் அவர்களை பேச விடாம தடுத்திருக்கிறாங்க அப்படின்றதையும். அது மட்டும் இல்லாம குறிப்பா அவர் சொல்லக்கூடிய நிறைய காரணங்கள் என்ன அப்படின்னா, ரவி அவர்கள், கவர்னர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், இந்த சட்டப்பேரவையில நாங்க படிக்கக்கூடியதுல கவர்மெண்ட் வந்து ஒரு சில இது கொடுப்பாங்க, உரை கொடுப்பாங்க, அதை நாங்க படிக்கணும், அது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அந்த குறிப்புல, அந்த உரையில இருக்கிறது எல்லாமே பொய், அதாவது நிறைய தவறான தகவல்கள் இருக்கு, இதை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் வெளியே போயிருக்கிறாரு. தமிழ்நாடோட அரசு உரையில தவறான தகவல்கள் இருக்கிறனால உண்மைக்கு புறம்பானதை நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கிறாருங்க கவர்னர் ரவி அவர்கள். இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.